கடுமையான நுரையீரல் தொற்றுக்காக மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இயக்குநர் பாரதி ராஜா. இந்த நிலையில் அவருடைய உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக மருத்துவமனை தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களோடு செய்தியாளர் ரேவதி இணைந்திருக்கிறார். ரேவதி, தற்போது மருத்துவமனை தரப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? இயக்குனரும் நடிகருமான பாரதி ராஜா கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னதாக மூச்சு திணறல் காரணமாக சென்னை அமைந்தகரையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக தீவிர சிகிச்சை பிரிவில் அவருக்கான சிகிச்சையானது தொடர்ந்து அளிக்கப்பட்டு வருகிறது. அவரது உடல்நிலை தற்பொழுது சீராக இருப்பதாகவும் மருத்துவ நிபுணர்கள் அவர்களது தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தகுந்த மருத்துவ ஆதரவுடன் அவரது உடல்நிலை அளவீடுகள் சாதாரண நிலையில் இருப்பதாகவும் அவருக்கு நல்ல முறையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் அவரும் சிகிச்சைக்கு ஒத்துழைப்பு அளிக்கிறார் என்றும் ஏற்கனவே மருத்துவமனை தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தது. அதே போல் இன்றைய தினமும் சென்னை அந்த தனியார் மருத்துவமனை தரப்பிலிருந்து தற்பொழுது அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் இயக்குனர் பாரதி ராஜா நுரையீரல் பிரச்சனை காரணமாக தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் மருத்துவர்கள் தொடர்ந்து அவரை கண்காணித்து வருகிறார்கள். அவரது உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக பாரதி ராஜா தொடர்பான இந்த உடல்நிலை குறித்த விஷயங்கள் பல்வேறு சமூக வலைதளங்களில் தவறான தகவல்கள் பரப்பப்பட்டு வந்த நிலையில் அவரது குடும்பத்தினர் தரப்பிலிருந்து தவறான தகவல்களை யாரும் பரப்ப வேண்டாம், அவர் உடல்நலத்துடன் இருக்கிறார் என்றும் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே போல இன்றைய தினம் இயக்குநர்கள் RK செல்வமணி உள்ளிட்ட பலரும் நேரில் சென்று அவரை சந்தித்து வந்திருக்கக்கூடிய நிலையில் அவர்களும் அவர் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கிறது, தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இந்நிலையில் மருத்துவமனை தரப்பில் இருந்தும் பாரதி ராஜா உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ரேவதி.